2026ஆம் ஆண்டு மிக அபரிமிதமான யோகம் காத்துருக்கு. நன்மைகளை தவிர வேறொன்றும் சொல்வதற்கே இல்லை. ராசியில சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் வருட ஆரம்பத்தில் மிகச்சிறப்பு. அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு காரியம் ஆகணும்னால் அந்த காரியம் தங்கு தடையின்றி நடந்து முடியும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்கின்ற வாய்ப்புகளும் இந்த வருஷத்துல இருக்கு. நீங்க எதுல கவனமா இருக்கணும்? நீங்க மிக மிக திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சரிபார்த்த பின் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கான முன்னடியை எடுத்து வைக்கணும். 2026 பொறுத்த வரைக்கும் மிக அமைதியாக நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றாலே தப்பிச்சுக்குவீங்க. கலத்திரஸ்தானமும் ஜென்மஸ்தானமும் மிக மிக முக்கியம். அவங்க ரெண்டும் தங்களை இது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. அப்போது இது என்ன உங்களுக்கு நன்மையை தரும்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார். ஆனால் அதில் உச்சபலம் பெறுகிறார். இல்லை, ரெண்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வருது. அன்பார்ந்த எங்களுடைய மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு வரப்போகுது. ஒரு வருஷம் முடிய போகுது. 2025ன்னு நம்மளாம் இத்தனை நாளாக கொண்டாடி இருந்தோம். அது 2026 இப்போது மாறப்போகுது. 2026ன்னு மாற்றி போடுறக்கே ஒரு மாதம் ஆகும். அந்த மாதிரிலாம் நடைபெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அப்போ இந்த 2026ல் தனுசு ராசிக்கு என்ன நன்மை தீமைகள்லாம் நடைபெறப் போகுது இதைத்தான் பார்க்குறோம். பொதுவாக தனுசு ராசி அப்படின்னாலே குருவனுடைய ஆதிபத்தியத்தில் வரைங்க. குரு பார்க்க கோணி நன்மைன்னு ஒரு பழமொழி. ஒரு ஜாதகத்தில் மற்ற 8 கிரகங்கள் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை, குரு ஒருத்தர் நல்லா இருந்துட்டான். இப்போ இந்த 12 ராசிகளில் தனுசுக்கும் மீனத்துக்கு மட்டும் ஒரு தனி அமைப்பு. ஏன்னு பார்த்தோம்னா குருவுடைய ராசி. இப்போ அவங்களுக்கு பொதுவாகவே மற்ற யார் என்ன பண்ணாலும் பாம்பையே பாம்பு கடிச்சா என்ன பண்ணும்? தொடச்சி விட்டு போயிட்டே இருக்கும், அதுக்கு விஷயம் ஏறாது. அந்த மாதிரி குரு பகவான் வீட்டில் இருக்கிறதுனால மற்ற என்ன கிரகங்கள் இடையூறுகள் பண்ணாலும் இந்த தனுசு மீனம் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் தப்பிச்சு நீந்தி வெளியில் வரலாம். குரு காப்பாற்றுவர். பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய ராசிகள், அதிக ஆன்மீக பற்று கொண்டவர்கள், பெரியோரிடம் மரியாதை செலுத்துபவர்கள், இறை வழிபாடு, தியானம், தபம், ஜபம், யோகம் இதில் வல்லவர்கள். அப்பேற்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மிக அபரிமிதமான யோகம் காத்துருக்கு. நன்மைகளை தவிர வேறொன்றும் சொல்வதற்கே இல்லை. ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் வருட ஆரம்பத்தில் மிகச்சிறப்பு. அரசு பணியாளர்களுக்கு நன்மை. அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்துருக்கிறவங்களுக்கு அரசாங்க பணி அப்படிங்கிறது கிடைக்கும். அரசாங்கத்தில் ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்குது நமக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசாங்க காரியங்கள் நடைபெறும். ஒரு காரியம் இழுத்துட்டே போகுது, அந்த சைனே போட மாட்டேங்கிறார், அவர் ஒருத்தர் சைன் போட்டால் அடுத்த வேலைக்கு போகலாம், இப்படிலாம் இழுத்துட்டே இருக்கக்கூடிய காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய அமைப்புங்கிறது நடக்கும். அரசாங்கத்தில் ஏதாவது நமக்கு காரியம் ஆகணும்னால் அந்த காரியம் தங்கு தடையின்றி நடந்து முடியும். ரெண்டாவது, அரசாங்க பணிக்காக நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாபில் சேரணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. அந்த கவர்மெண்ட் ஜாப் வேலைக்காக விண்ணப்பித்து எக்ஸாம் எழுதிருந்து உட்காந்துருக்கிறவங்களுக்கு அது சாதகமாக முடியும், வேலை கிடைக்கும். ஏற்கனவே அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பணி உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, டிரான்ஸ்ஃபர், புதிய புதிய பொறுப்புகள், பாராட்டுக்கள் இவையெல்லாம் கிடைக்கும். அதாவது நமக்கு அடுத்த போஸ்ட், அதுக்கு அடுத்த போஸ்ட், அப்புறம் தான் அந்த போஸ்ட்டுக்கு போக முடியுமா. ஆனால் அந்த 2 போஸ்ட்டை தள்ளி விட்டுட்டு நீங்கள் அங்கே போகக்கூடிய சூழ்நிலைங்கிறதுலாம் இப்போ கிடைக்கும். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க 2 பேரை தாண்டி உங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். அரசியலில் ஈடுபடுபவருக்கு ஒரு முக்கியமான பணிகள், பொறுப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி பூமி வாங்கலாம். தனுசு ராசி நேயர்கள் கண்டிப்பாக பூமி, மனை, வீடு வாங்கலாம். கட்டிய வீட்டை வாங்கலாம், அல்லது வீடு இடம் வாங்கி கிரக நிர்மாணம் பண்ணி கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். கணக்கு வழக்கு பார்ப்பவர்கள், ஆடிட்டிங் துறையில் இருக்கிறவங்க, அட்வொகேட்ஸு, ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடியவர்கள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களும் ஆன்சைட் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி கல்விக்கூடங்கள், கல்வி சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல், பயிற்சி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள்லாம் வச்சு நடத்துகிறவங்க, குருமார்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், இவங்களுக்கு எல்லாமே சிறப்பானது யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கும் பெரும் செல்வம் ஏற்படும். வஸ்திர வியாபாரங்கள், ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஜுவல்லரி பிஸ்னஸ் சிறந்து விளங்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை வருட ஆரம்பத்தில், அதுவும் நன்மை. 2 பேருமே 3, 6, 11 இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மிகச்சிறப்பு. குடும்ப அமைப்பு சீராக இருக்கும்.
குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும், நண்பர்கள் உதவுவார்கள், இனம் புரியாத சந்தோஷங்கள், இன்பச் சுற்றுலாக்கள், வருமானங்கள் வரவுக்கு மேலே அதிகமாக வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஓரளவு லிமிட்டாக ஒரு வருமானம் வந்துச்சுன்னா நம்ம இவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வரவுக்கு மீறிய வருமானங்கள் உண்டாகும். எங்கே போனாலும் வருமானங்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நன்மை ஏற்படும். வெளிநாட்டு பிரயாணங்கள் நன்மையை தரும். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, பேச்சுவார்த்தையின் மூலம் நன்மைகள், உடன் பிறந்தவர்கள் உதவி செய்தல், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்டரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், லேத் ஒர்க், ரப்பர் ஒர்க், வெல்டிங் ஒர்க், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. ஆயில் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஸ்டோன் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். 2026 ஏதாவது தொழில் துவங்கன்னா இந்த மாதிரி துறையில் துவங்குங்க, சிறப்பாக இருப்பீங்க தனுசு ராசி நேயர்கள். அதே மாதிரி குரு பகவான் 7ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார், மிகச்சிறப்பு. திருமண பேச்சு கைகூடும். தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விவாக யோகம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மேம்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிக்கலாம். அதே மாதிரியே குறிப்பாக சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, அறநிலையத்துறை, ஆன்மீகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் இந்த 2026 ஒரு பெரிய பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். வருமானங்களும் இரட்டிப்பாகும். பொதுவாக தனுசு ராசின்னு பார்த்தோம்னா 2026ஆம் ஆண்டில் மிகச்சிறப்பு நன்மைகள் அதிகமாக பெறக்கூடிய ராசியாக தான் இருக்கீங்க. 100க்கு 99% நன்மைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 95% நன்மைகள். சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 90% நன்மைகள் ஏற்படுது. இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள், அனுகூலமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இதுவரைக்கும் பொதுவாக கோச்சார ரீதியான கிரகங்களை வைத்து நான் முதல்ல சொல்லியிருக்கேன். கோ அப்படின்னா கிரகங்கள், சாரம் அப்படின்னா பயிற்சியாகுதல். அப்போ இந்த 9, அதாவது கோள்களின் சாரம் கோச்சாரம்னு சொல்லுவாங்க. கோள்கள் சாரம்னா ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு போகிறது. நாமெல்லாம் எப்படி அங்கே ஒரே இடத்துலையே உட்காந்துருக்க முடியாது. நான் உட்காந்துருக்கேன்னா இங்கேயே 24 மணி நேரம் உட்கார முடியாது. அங்கேயும் இங்கேயும் அலையிற மாதிரி கிரகங்களும் ஒரே ராசியிலேயே, ஒரே இடத்துலையே, ஒரே வீட்டிலேயே இருக்காது. வீடுன்னு சொல்லக்கூடியது தான் ராசிகளைத்தான் வீடுன்னு சொல்லுவோம். நமக்கு வீடுங்கிற மாதிரி நம்ம கிரகங்களுக்கு வீடுன்னு சொல்லக்கூடியது இந்த 12 ராசிகள். ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு ராசி சொந்த வீடு. சொந்த வீடாக இருந்தாலும் அந்தந்த வீட்டிலே அந்தந்த கிரகங்கள் தங்காது. ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிண்டும் வந்துட்டும் இருக்கும். அதற்கு கால அவகாசங்கள் உண்டு. சூரியன்னா 1 மாத காலம், சந்திரன் 2.5 நாட்கள், செவ்வாய், புதன், சுக்கிரன் 1.5 மாதம், சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருஷம், குரு பகவான் 1 வருஷம். இப்படி பயிற்சியாகி கொண்டு இந்த 1 வருஷத்துக்குள்ளே இந்த குரு, ராகு, கேது இவாள்லாம் பயிற்சியாவா 2026க்குள்ளே. அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே பயிற்சியாகி நமக்கெல்லாம் என்னென்ன நன்மை தீமைகளை கொடுக்குது அப்படிங்கிறத ஜென்ரலாக பொதுவான பலன்களாக பார்த்துருக்கோம், காம்பவுண்டாக. அது போக அவரவர்களுக்கென்று ஒரு சொந்த ஜாதகம் இருக்கும். நாம் பிறந்த நேரத்தில் இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா இந்த நேரம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த லக்னம், இதில் இப்போ என்ன 9 கிரகங்களும் இந்த டைமில் என்னென்ன கட்டத்தில் இருக்கோ அது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு சொந்த ஜாதகமாக அமையும். இந்த சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது தான் 100க்கு 100% அவன் தலையில் எழுதக்கூடிய விதி. அது பிரகாரம் தான் அன்றாடம் நடக்கும். மற்றபடி இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் பொதுவான பலன்களை குறிக்கும். 10ஓட 11 அப்படி சொந்த ஜாதகத்தில் நம்ம குறிப்பிடக்கூடிய பலன்கள் மாறவே மாறாது. இதுதான் நடக்குன்னா அவனுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக இதுதான் நடக்கும். மேஷராசியில் பிறக்கிறான், ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கலாம், ஒருத்தனை ரொம்ப லோவில் இருக்கலாம், ஒருத்தனை கையில் அடிபடலாம், ஒருத்தனை கை நல்லா இருக்கலாம். இதெல்லாம் பொது பலனில் வராது. இண்டிவிஜுவலாக தனியாக எனக்குன்னு நான் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் தான் வரும், இதைத்தான் நான் அனுபவிப்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொந்த ஜாதகம். அப்போது நம்ம என்ன தான் இந்த புத்தாண்டு பலன்களை நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருந்தாலும் எதற்கும் ஒரு முறை நமது நேயர்கள் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு இந்த வருஷத்தில் நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை பண்ணலாம், இந்த நன்மைகள் இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நடக்க போகுது, அந்த அரிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் அதை வச்சு தான் இன்ன தசாபுத்திகள் நடக்குது, இன்ன லக்னம் நமக்கு, இன்ன கிரக நிலவரங்கள், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அவசியம் வாழ்க்கையில் ஒரு தடவை சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பரான 9865 98370 இந்த நம்பர் என்னுடைய நம்பர். இது வரும். இதற்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு முழுமையாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை 9 கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டு தெரிஞ்சுருந்தீங்கன்னா அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதை பண்ணிட்டு அதிலிருந்து அன்றோடு வெளியில் வந்துட்டோம்னால் வாழ்நாள் முழுவதும் இந்த 9 கிரகங்களும் நமக்கு எப்போவுமே இடையூறுகள் செய்யாது, நமக்கு சாதகமாக இருக்கும். இதுதான் மெயின் பாயிண்ட்.
அதில் ஏதாவது ஒரு சின்ன கரும்புள்ளி, சின்ன ஒரு தோஷம் இருந்தாலும், எந்த நல்லது வந்தாலும் நம்மளால் அதை அனுபவிக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் இருந்துருப்போம். இது முக்கியமான கருத்து, தெரிஞ்சுக்கணும். அதனால் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை விலகி நீங்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் 2026 உங்களுக்கு என்ன வாரி வழங்க போறதுன்னு பார்க்க போறோம். இந்த வருஷம் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். எதனால அப்படின்னா, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுனால நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு, குடும்ப நிலை உயரும் சூழ்நிலை ஏற்படும். உங்க உடம்புல இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பதவி நிலைநிறுத்தப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சமடைவதன் மூலமாக நிறைய சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் ஃபாரின் சம்பந்தமாக ஏதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை, நான் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கேன் சார், அது ஏதோ பெருசாக வளர்ச்சி இல்லை அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு see the growth in it. இதில் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஹெச்ஆர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இதெல்லாம் இந்த வருஷம் வளர்ச்சியை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாயிகள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய நிலத்தில் அமோக விளைச்சல் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை பண்ணுவீங்க உங்கள் இந்த விவசாய நிலத்தை வச்சு. இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அதாவது கோயில் சம்பந்தமான வேலை, இல்லை வேறு ஏதாவது இந்த பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் இருந்தாலும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி அவர்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பேசி அவங்கள கவர் பண்ணிடுவீங்க. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஆற்றல் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குது. இந்த வருஷம் எதிரிகள் தொல்லை இருக்காது. எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்கள் இருக்காது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2026 தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்ப சுபிக்ஷம், சந்தோஷம் அதிகரிக்கும் ஆண்டாக இருக்கும். உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு முதல் 5 மாதங்களுக்குள்ள திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நல்ல மென்டார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். உங்களுடைய படிப்பு சார்ந்த இந்த பிஹெச்டி இதெல்லாம் தீசிஸ் சப்மிட் பண்ணி டாக்டரேட் வாங்கணும், இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மென்டார் உங்களை வழிநடத்தக்கூடிய ஆண்டாக அமைந்திடும். மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாக உங்களுடைய கௌரவம் உயர்கின்ற வாய்ப்புகளும் இந்த வருஷத்துல இருக்கு. வருஷ கடைசியில உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதனால அப்படின்னு கேட்டா, 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை வர்றதுனால நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த தாய் மகள் உறவில் சந்திப்பு நிகழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தாய் மகள் மட்டும் இல்லை, தந்தை மகன், தந்தை மகள் உறவில் பிரிவு இருந்ததுன்னா இது ஒற்றுமைத்தன்மையை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷத்துக்கான பரிகாரம், பிராயஷ்சித்தம், பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூலினி துர்கா தேவியை வழிபட வேண்டும். சூலினி துர்க்கைங்கிறது ஒரு பவர்ஃபுல் தெய்வம். அந்த சூலினி துர்க்கை கோயில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடியாதவங்க சூலினி துர்க்கை மந்திரத்தையாவது சொல்லி வாருங்கள். வாழ்க்கையில் வெற்றி, எதிரிகள் தொல்லை விலகும். இந்த 2026 புது வருஷத்துக்கான பலன்களை இப்போ நம்ம பார்த்தோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லாமே நல்லதாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படி பொருந்துறது, ஏன்னா லக்னத்துக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம். இல்லை வாட்ஸ்அப் எண்ணில் நீங்கள் பலன்களை அறிந்து கொள்ளலாம், ஆடியோ பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு தனி கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய 2026 ஆண்டை
வெல் பிளான்டு ஆண்டாக அமைத்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். தனுசு 2026 எனக்கு நன்மையை செய்யுமா கெடுதல் செய்யுமா சார்னு கேட்டிங்கன்னா ஜாக்கிரதையாக தான் நீங்கள் இருக்கணும். முதல் காரணம், அஷ்டமத்தில் குரு நிற்பது. உங்களுடைய ராசி அதிபதி தான் அப்படின்னாலுமே கூட அவர் 8ஆம் வீட்டில் இருக்கும்போது எப்படி நன்மையை செய்ய முடியும் அவரால்? உங்களுடைய ராசி அதிபதிங்கிற ஒரே காரணத்தினால அவர் மிகப்பெரிய ஒரு லாபங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருந்து விடவில்லை. அப்படியே கொடுத்தாலும் கை கட்டியது வாய் கெட்டவில்லைங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிலவி கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனி வேற. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு காசெல்லாம் சேமித்து ஒரு இடமோ வீடோ வாங்குறாங்கன்னு வைங்க. வாங்கின வேகத்துக்கு அந்த இடத்துல வில்லங்கம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வராத குறைய அப்படியே மலைச்சு போய் உட்காந்துருவாங்க இல்லையா? அது போன்ற ஒரு தன்மையை சனி இந்த காலத்தில் உருவாக்குவார். ஸோ நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்? உங்களுடைய கை இருப்புகளை, சேவிங்ஸை எக்காரணத்தை கொண்டும் விரயம் பண்ணி விடாதீர்கள். நீங்கள் மிக மிக திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சரிபார்த்த பின் நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கான முன்னடியை எடுத்து வைக்கணும். தயவு செய்து இதை மனசில் இருத்தி கொண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பின் தான் இறங்கணும். ஒரு சொத்து வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வருது, இந்த விலைக்கு இந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு லிட்டிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை உங்கள் தலையில் கட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. சேவிங்ஸையும் எழுது மைனஸில் போயிடும் உங்கள் லைஃப். ஸோ இந்த காலகட்டத்தில் பழகும் மனிதர்களிடம் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யார் எந்த பக்கத்திலேருந்து கல் வீசுவாங்கங்கிறதே தெரியாது. துரோகத்திற்கு ஆட்பட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாயிடும். 2026 பொறுத்த வரைக்கும் மிக அமைதியாக நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றாலே தப்பிச்சுக்குவீங்க. அதை விட்டுட்டு நான் புது முயற்சி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இறங்குனீங்கன்னா நிச்சயம் சொல்கிறேன், உங்களை இறைவன் தான் காப்பாற்றணுங்கிற ஒரு நிலைக்கு நீங்களே உங்களை கொண்டு போய் வச்சுக்குவீங்க. ஸோ இந்த ஒரு வருஷத்தில் நமக்கு கால நேரம் சூழ்நிலை சரியில்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அமைதியாக பேசாமல் இருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் வழக்கமாக ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன், ஆனால் உங்களுக்கே ஒரு காய்ச்சல் வந்துடுது, ரொம்ப சிவியரான டைஃபாய்டில் இருக்கீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மெதுவாக நகருவீங்க, மெதுவாக உங்களால் செயல்பட முடியும். வேகமாக செயல்பட முடியாதுங்கும்போது எப்படி உங்களை அந்த நோய் கட்டுப்படுத்துகிறதோ அது மாதிரி இந்த சமயத்தில் நீங்களே செல்ஃப் கண்ட்ரோல்டாக இருக்கணும். நீங்களே உங்களுடைய இயக்கங்களை முடிந்தவரை மிக மிக திட்டமிட்டு செய்யுங்க. தேவையில்லாமல் எனக்கு அதில் காசு போட்டால் பெருசாக வந்துடும், இங்கே ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கூப்பிட்றான், இதில் காசு போட்டால் நான் லட்ச லட்சமாக சம்பாதிப்பேன், எல்லாமே இப்போ வரும், உங்களை தேடி வரும். நீங்கள் வீட்டில் சும்மா இருந்தாலும் உங்களை தேடி வரும். உங்களை தோண்டி துருவி வெளியில் எடுத்து உங்களை கொண்டு போய் சிக்கலில் மாட்ட வச்சு மொத்தமாக உங்களை ஒரு முட்டு சந்தை கொண்டு போய் நிறுத்திடும். ஸோ இந்த 2026 மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம். முடிந்தவரை இறைவனை நீங்கள் வேண்டிக் கொண்டு பிரார்த்தித்து கொண்டு ஜீவ சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று சித்தர்களை வழிபடுங்க. சித்தர்களை வழிபட உங்களுடைய உள்ளுணர்வாக குருவால் நீங்கள் வழிநடத்தப்பட்டு காப்பாற்றப்படுவீர்கள். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நல்லமை பண்ண போதா தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா? உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் 1 நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது
நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது. திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் உருவாக்குனுச்சு. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர். ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே உத்தரவாதம். அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் பலனே சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசியாகிய உங்களுக்கு இந்த 2026க்கான பலன் என்னங்கிறத விரிவாக பார்ப்போங்க. அதாவது தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பிக்குதுங்க. அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறது ஆரம்பிக்குது. இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். சரி, இதை இதில் என்னங்க விஷயம், எதில் கவனமாக இருக்கணும், எப்படி போகணும், அது மட்டும் ஒன்று. இன்னொன்று, கூடுதலாக உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார். ஆனால் அதில் உச்சபலம் பெறுகிறார். இல்லை, ரெண்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வருது. அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் செயல்படுவதற்கு முன்னாடி 1க்கு 2 முறை யோசித்துட்டு இந்த டர்ன் எடுக்கலாமா, இதை செய்யலாமா, இதை செய்வோமா அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை செய்யாமலே விடுறது மிக மிக நல்லது தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனால் இந்த விஷயத்தை இவங்கள்ட்ட பேசுவோமா, இதை அப்படியே பேசுவோமா, இப்படி பேசுவோமா, அப்படி பேசுவோமான்னு பேசுகிறத விட இதை பேசாமலே விட முடியுமாங்கிறதையும் யோசித்து செயல்படுங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. முதல்ல ஏன்னா 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமத்திலே போகிறார். அதனால் பேச்சில் மிக கவனம். கூடுதலான ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 மாதங்கள் தான் குரு பகவான் அட்டமஸ்தில் மறைஞ்சிருக்காரு. அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய குரு பகவானும் என்ன ஆகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக அதிசாரமாக 9ஆம் பாவத்துக்கு போயிடுறார். கரெக்டாக சொன்னால் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அவர் அதிசாரமாக 9ஆம் பாவத்திற்கு போய்விடுவார். அது உங்களுக்கு ரொம்ப 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 உயர்வான பலனை தரப்போகுது. அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அந்த மே மாதம் 26 தான் அவர் அஷ்டமத்தில் மறைகிறாரு. குறிப்பாக ஒரு 5 மாத காலங்கள் அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்காரு வருடத்தில். இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும். அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா ராகு கேதுவை சொல்லணும். ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் பாவத்திலும் இருக்காங்க. அதனால் வெளியூர் வெளிநாடுகள் செல்லுவதற்கான ஒரு யோக பலன்கள் உள்ளது. கூடுதலாக 1-7 பரிவர்த்தனா யோகத்துடன் கூடியதானதாக இந்த வருஷம் ஆரம்பிக்குதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1ஆம் அதிபதி உங்களுடைய ஜன்மஸ்தானாதிபதி குரு பகவான், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் இப்போ 7ஆம் பாவத்தில் உட்கார்ந்துருக்காரு. உங்களுடைய 7ஆம் பாவம் சம சப்தமத்தில். அந்த 7ஆம் அதிபதி இப்போ உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் யாருன்னா புத பகவான். அதனால் கலத்திரஸ்தானமும் ஜென்மஸ்தானமும் மிக மிக முக்கியம். அவங்க ரெண்டும் தங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை செஞ்சுக்கிறாங்க. இதற்கு கிரக பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு பேர். சரி, இது நடக்கட்டும் சுவாமி, இந்த யோகம்லாம் வரட்டும், எங்களுக்கு என்னங்க நன்மையை தரும் அப்படின்னா தானே உங்களுக்கு புரியும் இல்லைங்களா? அப்போது இது என்ன உங்களுக்கு நன்மையை தரும்னு கேட்டிங்க அப்படின்னா, மாற்று வழியில் பொருள் ஈட்டக்கூடிய ஒரு நல்ல தன்மையை உண்டாக்கும். அதே மாதிரி யார் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதற்கு உண்டானபடியான, அதாவது நீங்கள் ஒரு தொழில் சுயமாக சின்ன தொழில் செய்கிறீங்க, அதற்கு உண்டான ஒரு வேலை நபர்களை தேடிட்டு இருக்கீங்க, அதுக்கு உண்டான ஒரு சாதகமான வேலை கிடைக்கல. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு பல நாட்களாக சொல்லக்கூடியது என்னென்னா, சுவாமி நான் நல்லா பிஸ்னஸ் செய்கிறேன், நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கேன்,
ஆனால் நான் செய்யக்கூடிய வேலை என்னுடைய பிஸ்னஸில் என்ன மாதிரி ஒரு பொறுப்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு வேலையால் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது நிறையா பேரினுடைய கேள்வி, குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுடைய கேள்வியாக இருக்கும். அது பல சமயங்களில் பொய்த்து போகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தற்சமயம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய பாவத்தை இது உறுதி செய்து 1/7. அதனால் வேலை சார்ந்த தொழில் முறையான உறவு முறைகள் அதிகரிக்கும், வேலையாட்களினுடைய வருகை நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். அதனால் உங்களுடைய லாபம் உயரும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராகு பகவானுடைய சஞ்சாரம், அவங்களுடைய பயிற்சிங்கிறது 2ஆம் இடத்திற்கு ராகு வருகிறார். அதனால் கவனிச்சிங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து உங்களுக்கு நிதி வரவுகள்ங்கிறதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அட்டமஸ்தானத்திலே கேது செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் சில உடல் உபாதைகள்னால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி தோறும் விநாயக பெருமானுக்கு பழங்களினால் அபிஷேகம் செய்வது, தேன் அபிஷேகம் செய்வது, பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது, அவருக்கு கொழுக்கட்டை செய்து படையல் வைப்பது, அவருக்கு பிடித்தமான பதார்த்தங்கள், பழங்கள், பக்ஷணங்கள், போஜனங்கள் இவைங்களெல்லாம் வச்சு அவருக்கு படைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். குறிப்பாக நம்ம வீட்டிலே செய்யலாமான்னா வீட்டில் செய்கிறது நல்லது தான். இருந்தாலும் கூட உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான ஒரு பிள்ளையார் கோவில், அதாவது இந்த கலவு சண்டி விநாயகவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலியுகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தெருக்கள் தோறும் ஒவ்வொரு இது தோறும் விநாயகர் வந்துருவார், அல்லது ஒரு அம்மன், மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், கிணிதம்மன், திரௌபதி அம்மன் கோயில் அப்படிங்கிறது வந்துடும். அதனால தான் இந்த கலியுகத்திலே அம்பாளினுடைய அவதாரமும் மகா கணபதியினுடைய அவதாரம் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அது இப்போ நீங்கள் சாதாரண ஒரு பஸ் ஸ்டாண்ட் போனாலும் சரி, இல்லை ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி, ஏர்போர்ட் போனாலும் சரி, அதில் போட்டிங்கன்னா ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும், அல்லது ஏதோ ஒரு அம்மன் கோயில் இருக்கும், இல்லை ஒரு சூளை மட்டும் மாதிரி இருக்கும், ஏதோ ஒன்று அபிவிருத்தி ஆகிட்டே இருக்கும். ஒரு வேப்பம் இருந்தாலும் அங்கே ஒரு அம்பாள் கோயில் வந்துடும். இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, அதனால் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பிள்ளையார் கோயிலை வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் ஒரு கோவிலே இல்லை, அல்லது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போய் இருக்கீங்கன்னா அந்த சமயத்தில் மட்டும் வீட்டிலேயே விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். இது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் இந்த 2026 ரொம்ப அமோக வளர்ச்சிகள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க, ரொம்ப நல்ல பலன் உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்டர் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் தர்ம கர்மாதிபதி. பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன், தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார், அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா, நீ செய்ப்பா, நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரேன்ப்பா, உங்கள்கிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள், புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு, அது வர அவர் பொறுத்துட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார், நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்குண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரால், ஏற்ற வீட்டுக்காரரால், அது மாமனா, மச்சானா, அங்காளியா, பங்காளியா, உங்களையே இது இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞான சம்பந்தர் இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு 2 உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஞான சம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு.
அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவக்கிரகங்கள் நமக்கு நன்மையையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டே இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ.